ஏதாவது போஜனம் கொடுத்தால் அப்படியா? நம்ம இட்னவ சொன்னேன் குரு கேட்கறதுக்கு நமக்கு ஏதோ சாப்பாடு அப்படின்னா தண்ணியோ பாவலோ பழம் கொடுத்தேனியா வந்தாரு. அழகிற குழந்தைக்கு தான் பால் கொடுக்க முடியும். அந்த குழந்தை விளையாண்டுக்குது பசி இல்லையாட்டங்குதுன்னு நினைப்போம். அது பசி எடுத்தான் அம்மா எனக்கு உன்னை வீட்டு நான் வந்தேன்னா அம்மா பசி இருக்குது சாப்பாடு குடும்பம்னு கேட்டாதான் குழந்தை பெற்ற தாய்மார்கள் குழந்தைக்கு எப்போ பசி எடுக்குமோ அழுவ முன்னே கொடுப்பாங்க. நீங்களே கொடுத்தீங்களே அவ கேட்கணும். அவ யாரு உரமாது நாங்க யார் பணக்காரனாங்க பேங்க் வணிக்கு போடுறவங்க எங்க வீடு தேடி அவ வந்துருக்காளா? நாங்க அவ வீட்டுக்கு போய் போனோமா? நீங்க அழுத்த சொன்னீங்க அழுத்த வந்து விட்டு என்ன கஞ்சிக்குது பழைய கஞ்சி ஆமா அது வேணாமா? எத்தனை போய் நல்லது எத்தனை போய் அதே தானமா எத்தனை போய் ஊற்றி வச்சுங்களா? ஒன்றியே போதும் நமக்கு கணி கொடுக்குங்க. ஒன்றியே போதும் நமக்கு ஒரு ஈ கொசு இது குத்தி பார்க்கறது பொடும்பாடு. சரி என்னது? ஏய் இது கஞ்சி கிடையாதா? மாடு கோயம்புடி அப்படியா? மாட்டு கோயம்புடி அப்படியா? இதுதான் வருது கஞ்சி. இது வச்சு 3 நாள் ஆகுது. இது நல்லா பாரு முண்டை இதுல ஈயும் கொசுவும் முக்காவாசி ஆட்டமா மகாராணி தெரியாம முண்டை பணக்காசியாவோ எங்க அக்காடா. அம்மா அந்த அம்மா முன்னாடி நான் குச்சி பாக்கிட்டா குச்சி பாரு குடுறா. ஏன்டா காத்தடிக்குது இல்ல? ஏன் குடிக்கிற? ஏண்டா ஏய் தாசிங்களா ஒரே கப்பல் இருக்குது பாய்ங்களா? ஓடி வாடி அந்த அளவுக்கு கப்பல் தொண்டிலே இறங்க மாட்டேங்குது. இறங்காது. இது கொம்பு விடுறேன் தொண்டைக்கு.
இல்லை. சாப்பிடுறாரு ஆட மாட்டோமா என்ன அதே மட்டும் காட்டு காமெடி காட்டு நீ 4 மணிக்கு முடிச்சுட்டு போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது உனக்கு தமிழ் தருகின்றேன் பெற்றுக்கொள்வாய் அப்படியா அப்படி பெற்றுக்கொண்டு எங்கெங்க சென்றிருந்தாய் எதை குறித்து சொன்னாய் குறி பெற்று என்ன கொடுத்த சமானம் சொல்லு சரி அங்க சென்றாயே யார் குறித்து சொன்னாய் யாராய் குரு ஈஸ்வரன் பார்வதி என்று சொல்லக்கூடிய இருவருக்கு குறிவிருத்தேன். குழந்தையா எப்படி உரைத்தாய்? ஆண் பிள்ளை பிறக்கும். முதல் பிள்ளை ஆண் பிள்ளை பிறக்கும். விநாயகர் பெருமாள் என்று பெயர் வைப்பார்கள். ஏனை முகத்துடன் பான வயிற்றுடனும் பிள்ளை பிறக்கும். நீங்கள் முதல் பிள்ளையாக வேற எங்க சென்றா வேறவருக்கும் மயிலவருக்கும் வேண்டிய குறிவிருத்தேன். எனக்காக முத்தூரத்தினும் பவளம் என்று சொல்லக்கூடிய குறிக்கூடிய பரிசா கொடுத்தார்கள். ஆமா அப்படி நான் உனக்கு குறி குறிக்க உனக்கு என்ன வேண்டும்? திணைய சடலை வேண்டும். ஐயோ செலவுனா எங்க வச்சுக்கணும் எங்க வச்சுக்க பத்தியா கேட்ட பத்தியா என்ன கேட்டாங்க? திணையும் சொல்ல கேக்குறாரு. அப்ப கொண்டாடு என்னோட கட்டல இன்னைக்கு என்ன கட்டல அரசுடைய கட்டளை எப்படி என்ன கட்டளை போடுது தண்டனை போடுது யாரோ இந்த அர்ச்சனாபுரத்திலே அரிதேசி பரிதேசி ரோஹிமாக தொங்கமார்கள் யாராவது வந்து வியாபாரம் செய்து திணைய சென்னையை கட்டானால் திணைய சென்னையையும் பச்சை அழிக்க கூடாது. அப்படி ஒரு வேண்டும் அழிக்க வேண்டும் என்றால் அந்த திணைய சென்னையையும் மறுத்து அழிக்க வேண்டும் என்று உங்களுடைய கணவர் கட்டளை நாட்டு மக்களுக்கும் கிடையாது. அதனுடைய வார்த்தை மீறி திணைய சென்னையை பச்சை அழித்தால் ஈயத்தை காய்ச்சி காதிலே ஊத்தி உம்மால மூக்கிலே அடிக்கப்படும். நாட்டு மக்களுக்கும் கிடையாது, நம்மளுக்கும் சார்ந்தது அது. சரி நம்ம கொடுக்குறோம் சொல்லி குறி கேட்டுக்கணும். பணக்காரங்க உங்கள்கிட்ட எவ்வளவு பணம் இருக்குது, அவங்க ஏழப்பட்டவங்க உங்களை நாடி வந்துக்கிறாங்க, ஏசங்க தேடி வந்துக்கிறாங்க. அவளுதான் ஓணும். இந்த கதை உனக்கு வேண்டாம், எங்களுடைய விஷயம். பொன் வேண்டுமா மண்ணு நான் தரோம். காலை கூலினா கொடுப்பீங்களா? உனக்கு கூலி எங்கேயும் போகுது, நான் தரேன் கூலி. இதே மாதிரி ஏமாத்தி அனுப்பிச்சிருவீங்களா? ஏன்டா உன்னுடைய வேலை என்னவா பாரு. எங்க வேலை கொடுக்குற சொல்லுவோம், கொடுக்க மாட்டோம். என் வேலை தூங்குற வேலை, இடம் தான் போல. உனக்கு என்ன வேண்டுமோ அப்படி கொடுக்குறோம். அதுக்கு முன்னாக அல்லையா சாதம்
பல்மொழி பிள்ளையார் பிடித்து வைத்து கிருஷ்ணகாமல் தான் நிறுத்தி அருகமில்லை கொண்டு வந்து அவர் திருசில நாட்டு அப்படி என்னம்மா ஓடியாடா சொல்லுமா கொண்டா போய் ஏமா என்னடா இப்போ அதிகமா மழை பெஞ்சு வருஷமா அதிகமா பில்லு சாப்பிட்டு பீசிங்க அதனால சாணி வார முடியல அதனால எருமாடு சாணியா ஐயோ ரொம்ப கெட்டியாக்குது அதுல பிள்ளையார் பிடிக்க முடியாது பண்ணி சாணம் லேஸ் ஆகுது நான் வளரும் போதும் மனக்கவலிக்காக வளர்க்குறோம் குலதெய்வத்தை டேய் வளரே டேய் என்ன சொல்ற மாடு அதை பார்த்து ஏன் பசங்க கொண்டு போய் அங்கே மாடு பொண்ணு என்ன பண்ணணும் புளிய குடிக்கணும் பைசா ஊர் சுத்தம் பண்ணணும் சாணம் தெளிக்கணும் தெளி ஏமா எங்க வந்து காட்டியா நேற்று காட்டியா பூஜாரிமா இது பார்த்துக்கிட்டு பூஜாரி எப்ப காட்டிக்கிறீங்க நீ எங்கே உள்ள வந்துக்கிறீங்க நீ காட்டினா உள்ள வரத்துக்கு சரி தெளிப்பா தாலி இறக்கணும் நாசமா போகணும் ஐயோ தாலி எத்தா அவங்க தாலி எங்க சாப்பிடுவேன் அவங்க தாலிமா அவங்களே அவங்க தாலி இறக்கணும் இப்ப கேட்கறது கூறினியா மைக்கண்ணி அவங்களே மைக்கண்ணி தாலி இறக்கணும் அதான் சொல்றேன் ஒத்தருக்கு ஒத்த வாய்வாங்க ஆனா அவ திருடி அந்த தக்காளி 5 பேருக்கு வாங்குறான் 5 பேர் கட்டிக்கலாம் அவங்க தாலி என்ன வேணுமா வேற என்ன வேணுமா பிள்ளையார் கொண்டுடா கொண்டுடா பிள்ளையாரு டேய் நெசமா மந்திரம் இருந்தா மந்திரம் பிடிச்சுடுவேன் இல்ல இது புள்ளியா டேய் இது புள்ளியா தாலி இறக்கம் புள்ளியா எங்க போய் பண்ணி சரியா தான் போரு வைக்கிறதுக்கா ராமாவளி கீழே போடுறா எத்தான அப்படியே ஏமா நீ சொன்ன பிள்ளைய வச்சுமா அருகம்புல்லை சாட்ட வேண்டும் மஞ்சள் குறுக்கு காப்பிட வேண்டும் படும்பாயில சம்பளத்துக்கு வரீங்க நானும் ஏதாவது வாருக்கும்ல அதை வச்சு ஒரு பாட்டு வைக்கிறாரு அம்மா ஐ பேல அது மொத்தம் காஞ்சி போச்சு அதுவும் எருமை மொத்தம் மேய்த்து பூத்து ஒன்றும் கிடையாது அந்த காம்பு தான் இருக்குது காம்பு தான் கிடையாது சரி குரமாது உண்ண வேண்டும் பச்சரிசி தேங்காய் ஊடு பச்சரிசி தேங்காய் அவள் கடலை என்று சொல்லக்கூடிய அத்தனை வைக்க வேண்டும் ஓடியாங்கடா 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 பொண்ணுடா கம்முனாச்சு சம்பளத்துக்கு பச்சை சூடு ரெண்டு முட்டிக்கடா கம்முனாச்சு டேய் விக்கடா மேல இடிக்கிற ஒதுக்கி பார்த்து ஒரு பணம் மாறமே எங்க அக்கா 100 பேர் சாப்பிடாங்க இப்படி போட்டா கூட அதிகமாயிடும்ட்டு இதோ இப்படியே திருப்பி போடுவோம் நான் மாதிரி வச்சிடலாம் பிரத்துமூலம் நம்மளுது அக்கா உனக்கு எத்த தேவை சரி வேற என்ன வேணும்
முடியாமே தச்சு வைக்க சொல்லு பார்க்கலாம். பா பத்திரம் தச்சு வைங்கப்பா. வாடா. ஓ ஓ எத்தனை வேணா 50 100. டேய் போய்டா டேய். அரக்கு போதா டேய் வாய் கேட கண்ணியாடி. அவங்களுக்கு அப்படி சொல்றா. தம்பி யாரு மனக்காட்சினாங்க? ஏய் பூ என்ன கமாடி பாக்கலாம். ஏய் கை போட்டா பாரு. என்ன பூ வாங்கியா? பூ வந்துட்டாடவா. முடியாமே புறமாதே கற்பூர தீபம் ஏற்றி தேங்காய் உடைக்க வேண்டும். புத்தடா பொட்டிங்கடா. டேய் ஏய் 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 பொடி போடா. அப்படியே பொடி போடு. ஏய் பொடி போடா. என்னப்பா பொடி. தம்மா கேக்க மாதிரி நம்ம கார் ஆபோதுல. டேய் டேய் ஒரு வாரம் தான் சுபகாரியம் சுப நிகழ்ச்சிடா. சுபகாரியம். அம்மா நேற்று பேசுனேன். ஆமா நான் போய் அந்த காமாசோலுக்கு ஏத்த முடியாது 3 நாள் திட்டுறான். திட்டு ஆகி போச்சா? போச்சுடா. இன்னைக்கு அஞ்சாயிரத்தி எனக்கு அஞ்சாயிரத்தா? அது எப்படி அஞ்சாயிரம் ஆகி போய் என்ன பண்றது? அம்மா குச்சி எங்கிட்ட இருக்குது. கொஞ்சம் கருக்கு மாட்டோம் கூட. என்னப்பா தார கருக்கு கருக்கு ஓணுமா பாருதா பொட்டிக்கார. டேய் டேய் ஐயோ அதான் சதிகாரப்பா இப்படியாடா பண்றது? யாரும் பண்ணலம்மா. நான் ஓதுறா காத்து அடிக்கணுமா? நாங்களே கொள்கை வேண்டிங்கிறோம். குலதெய்வம் கும்பிட்டு எத்த போன சோறு போட மாட்டீங்க. ஆயிரம் கிடையாது. சரிங்க ஓடுறா. ஏன்னா கண்ணு கிட்ட வாயில ஊத்துறேனா? ஐயோ 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 படுமாயி கறி குடிக்கிட்டேன். நாங்களே கொள்கை வேண்டிக்கிறோம். தேங்காய் ஒட்டிங்களே அவனுக்கு சூடு பூச்சிச்சுன்னா போடுதானே. அவன் பாரு குடிமலை வச்சுக்கலாம் பாரு. டேய் குடி போடுறா கண்மேட்டி. ஆரி ஆபத்து ஆரி போகுது. குடி போடுறா குடி போடுறா. நம்ம ஜிப்தான் குடி போடுறா. கீஞ்சி போச்சு வேலை செஞ்சு வர மாதிரி பச்சரிசி அதுக்கு மூட்டை முடியாமே சுத்தி வந்து கை தோழுதே. கற்பூரம் நிக்கிறதே சொன்னீங்க. ஆமா கருப்பு நீ வெப்பா அவ்வளவு